வணக்கம் மழலைகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா லிதுசா. லிதுசான் அப்பாக்கு என்ன பேர்? பத்மகுணராஜன். பத்மகுணராஜன். சரி, வீட்டை என்னன்னு கூப்பிடுறவே அப்பாவை? அப்பா. நீங்க அப்பான்னு கூப்பிடுவீங்க. பேர் சொல்லி கூப்பிடுறாங்களே, என்னன்னு கூப்பிடுவீங்க? உங்களோட அப்பாண்ட பேரு பெரிய பேர் தான் உங்களோட அப்பாண்ட பேர். என்னன்னு கூப்பிடுவீங்க? பத்மகுணராஜன். ராஜன் என்று கூப்பிடுவீங்க. என்னென்று கூப்பிடுவீங்க? பிரசாத். அடாடா, சுரிக்கு சின்னனா வேற ஒரு பேரை வச்சுட்டாரப்பா, அப்படித்தானே? ஓகே, அம்மாக்கு என்ன பேர்? திலகேஸ்வரி. திலகேஸ்வரி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் லிதுசா வீட்டை? நான், அண்ணா, அம்மா, அப்பா. அண்ணாக்கு என்ன பேர்? சாரியன். சாருஜன். சரி, நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? சங்காடை சொப்ராச இந்து ஆரம்ப பாடசாலை 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டு. டீச்சருக்கு என்ன பேர்? செல்வராணி டீச்சர். ஓகே, என்னெல்லாம் உங்களோட டீச்சர் சொல்லி தந்திருக்கா? வகைப்படுத்துக. ஓகே. இணைக்குக. என்னத்தை வகைப்படுத்துவீங்க? ஒரு வட்டத்துக்கு குழப்பி ஒரு உருவங்கள் 2 வரைஞ்ச அதை 2 வட்டம் வரைஞ்சு அதுக்குள்ள முக்கோணம் சதுரம் ஒரு வட்டத்துக்கு இருக்கு. அதுல இருக்கிற முக்கோணத்தை ஒரு வட்டத்துக்கையும் சதுரத்தை ஒரு வட்டத்துக்கையும் கீறுவீங்க. எவ்வளவு நேரம் எடுக்கும் உங்களுக்கு கீறாது? 1 நிமிஷமோ? சரி, முதல் எழுதி எல்லாம் காட்டுவீங்களா டீச்சர்கிட்ட? யார் முதலா காட்டுறது கொண்டே? என்ன பேர் அவாக்கு? கவினியா. கவினியா முதலாவதா கொண்டே காட்டிடுவா. நீங்க எத்தனையாவதா கொண்டே காட்டுவீங்க? 2ஆவதா. எப்பயுமே நான் கவினையாவோட முதல் காட்டணும்னு யோசிக்கலையோ நீங்க? இல்ல, இனி யோசிக்கணும். என்ன, நாங்கள் போட்டி போட்டு படிச்சா தான் என்ன செய்வோம், அழகா படிப்பான். என்ன, நீங்க அப்படியே அங்கேயும் இங்கேயும் வாய் பார்க்காம டக்குன்னு போய் காட்டிடணும் டீச்சருக்கு. சரியா? ஓகே, எனக்கு இப்ப என்ன செய்து காட்ட போறீங்க? பாட்டு பாடுவோமா? என்ன பாட்டு பாடுவோம்? இங்கிலீஷ் பாட்டு பாட போறீங்க, பாருங்க. Good morning everyone. I see a big goat. I see a big goat. I see a bull. I see a bull. I see an elephant. I see an elephant. Walk, walk, walk. Walk, walk, walk. I see a donkey. I see a donkey. I see a goat. I see a goat. I see a caterpillar. I see a caterpillar. And little ant. And little ant. Thank you. ஓகே, யார் சொல்லி தந்தது? ஆங்கில டீச்சர். ஆங்கில டீச்சருக்கு என்ன பேர் உங்களோட ஆங்கில டீச்சருக்கு? எர்வினா டீச்சர். எர்வினா டீச்சர். என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா எர்வினா டீச்சர்? இங்கிலீஷ் டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? லிதுசாக்கு இங்கிலீஷ் பாட்டு சொல்லி தந்திருக்கிறா. வேற என்ன சொல்லி தந்திருக்கிறா? இடைவெளி நிரப்பு ஆங்கிலத்துல. ஓகே, எழுத எல்லாம் சொல்லி தந்திருக்கிறா. சரி, அவ எழுதின பார்த்து நாங்க எழுதி கொண்டு காட்டுறது. ஓகே, உங்க அப்பா என்ன வேலை செய்யறார்? கடை. கடை. அம்மா? என்ன? சரி, பிள்ளைக்கு படித்து பெரிய ஆளா வந்தா அப்புறம் என்னவா வர விருப்பம்? இன்னும் நாங்கள் யோசிக்கல. 2ஆம் ஆண்டுக்கு வந்துட்டோம், என்னவா வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலையோ? படிச்சு என்ன வரணும்? ஓ, டாக்டர். டாக்டரா வரணும். அப்ப நாங்க கிட்ட கேள்வி பிள்ளைக்கு விளங்கையில போல. என்ன, அதுதான் திருப்பி என்ன கேட்டு தானே சொல்லப்படுது. சரி, டாக்டரா வந்து அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க, அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? அப்பாவுக்கு என்ன யோசிக்கல நாங்கள். அப்பாவுக்கு என்ன அம்மாவுக்கு என்ன பெருசா யோசிச்சு பெருசா வாங்கி கொடுப்போம். என்ன, சரி, உங்களோட அப்பாண்ட கடையில என்ன எல்லாம் இருக்கு? உங்களோட அப்பாண்ட கடையில என்ன இருக்குது? பழங்கள்.
போயிருக்கிறீங்களா அப்பா அந்த கடைக்கு? அங்க போய் என்ன எடுத்து சாப்பிடுவீங்க நீங்கள் அப்ப? ஒன்றும் சாப்பிட்றதுல எடுத்தா அப்பா அடிப்பார் அப்படியோ? ஆ சரி, என்னத்துக்கெல்லாம் அப்பாட்ட அடி வாங்கியிருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஒன்றுக்கும் இல்லை. அண்ணாட்ட? ம்ஹும். அண்ணாக்கு நாங்க தான் அடிக்கிறது அப்படித்தானே? நாங்கள் அடிக்கிறது. ஏன் அடிக்கிறீங்க அண்ணாக்கு? சொறிகிறவர். சொறிகிறவர் என்னத்துக்கு சொறிவார்? ஏன் சொறிகிறவர் பிள்ளையோட? சரியா? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார் அண்ணா? 7. 7ஆம் ஆண்டு. அவருக்கு பொழுதுபோக்கு அட்டோடி வந்து தங்கச்சியோட சொறிகிறவர் போல அப்படியோ? சரி, என்ன விளையாட்டு விளையாடுவீங்க நீங்களும் அண்ணாவும்? நானும் விளையாட. ஒரு விளையாட்டும் விளையாட மாட்டீங்க. அப்ப நீங்க யாரோட விளையாடுவீங்க? விளையாடுறதே இல்லையோ ஸ்கூல்ல? அப்ப ஸ்கூலுக்கு போய் என்ன செய்வீங்க? ஸ்கூலுக்கு போய் தேவாரம் தொடங்கிக்க லைன் கட்டி தேவாரத்துக்கு போறேன். பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு விளையாடுறேன். அந்த விளையாட்டைத்தான் கேட்டேன் நான், என்ன விளையாட்டு? அந்த விளையாட்டு என்ன விளையாட்டு? அண்டைக்கு விளையாடுறேன். என்ன விளையாட்டு? இந்த பால் இருக்கு, அதை வச்சு ஃபுட்பால். சரி, ஓகே. யார் யார் விளையாடுவீங்க? யாரோட சேர்ந்து விளையாட பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? கவினயா, தக்சு, லக்ஷிகா. ஓகே, நீங்க 3 பேரும் இங்க வந்துட்டீங்க. 4ஆவது ஆள் வேற இல்லை. நீங்க 4 பேரும் தான் நல்ல ஃப்ரெண்ட். ஏன் அப்பாவா விட்டுட்டு வந்த நீங்கள்? வேலையில இருக்குவா. அவக்கு விருப்பம் இல்லை அப்ப வாரத்துக்கு அப்படியோ? அம்மா? அவன் அம்மா விட மாட்டாவா? அடடா, வேண்டிய அம்மா விட மாட்டான். அப்ப அதால நீங்க 3 பேருமே வந்திருக்கிறீங்க. சரி, ஓகே. இப்ப எனக்கு பூனை பாட்டு பாடி காட்டீங்களா? பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். பாலை குடித்தும் சாதுவை போல் பஞ்சு காலால் நடந்திடுமே, வேலை அதற்கு வேறில்லை, வீட்டில் எலிகள் பிடிப்பதுதான். நன்றி. ஓகே, வீட்டில் எலிகள் பிடிக்கிறதுக்கு வீட்டு எத்தனை பூனை இருக்கு? ஒரு பூனை இருக்கு. எத்தனை எலி இருக்கு? எலி இருக்கோ வீட்டை? அப்ப பூனை மட்டும் வளர்க்குறீங்க. என்னென்ன பிராணி வளர்க்குறீங்க வீட்டை? நாய், பூனை, ஆடு. மறந்து போயிடுறது அப்படி? வேறொன்றும் இல்லை. யோசிச்சு அப்படி ஆடு பூனை அப்படின்னு சொல்லி. சரி, ஆட்டுப்பால் குடிப்பீங்களோ? நிறைய குடிப்பீங்களோ கொஞ்சம் குடிப்பீங்களோ? கொஞ்சம். ஏன்? நிறைய குடிச்சா நாங்கள் வந்து என்ன படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் நிற்கும் என்ன? அப்ப இனிமே நிறைய அண்ணாக்கு கொடுக்காம நீங்க குடிக்கணும். சரி, அண்ணாக்கு என்ன வேண்டி கொடுப்பீங்க டாக்டரா வந்து? என்ன தெரியா? அண்ணா என்ன வாங்கி தரலாம்னு சொன்னவர் உங்களுக்கு? ஒன்றும் தர மாட்டான். சாப்பாடும் தர மாட்டான் உங்களுக்கு? எதுக்குமே தாரதில்ல. நானா தங்கச்சியோட மட்டும் எந்த நாளும் சொறி ராத்தி கொண்டே இருப்பேன். சரி, எனக்கு கதை சொல்லுங்க பாப்பா. அனைவருக்கும் வணக்கம். சேவலின் சாமர்த்தியம். சேவல் என்ற ஒரு கிராமத்தில் வசித்து வந்தது. அது தினமும் அதிகாலையில் கூவும், வேலைக்கு செல்லும், அனைவரையும் எழுப்பிவிடும். இவ்வாறு சேவல் தன் கடமையை சரிவர செய்து வந்தது. அச்சேவல் வயல்வெளிகளில் மேய்ந்து திரிந்து கொண்டிருந்தது. பின்பு ஒரு மரத்தின் மீது களிப்பு தீர ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. அப்பக்கமாக வஞ்சகநரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. மரத்தின் மீது இருந்த சேவலை கண்டது. உடனே அதன் வாயில் எச்சிலூறத் தொடங்கியது. எப்படி இச்சேவலை உண்ணலாம் என எண்ணியது. சேவல் அண்ணே, இன்றிலிருந்து விலங்குகளும் பறவைகளும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பது காட்டுராயாவின் உத்தரவு. சேவல், அப்படியா? உண்மையாகவா? நரி, சந்தேகமாக இருந்தால் கீழேதான் வந்து பாருங்களே. சேவல் வெளிப்படைந்தது. நரி அண்ணே, எம் நண்பர்கள் சிலர் தூரத்தில் வருகிறார்கள். அவர்களும் வந்து சேரட்டும், நானும் கீழே வருகின்றேன். சேவலடையார்கள் வருகின்றார்கள், பாருங்கள் கூட்டமாக.
வேட்டை நாய்கள் அல்லவா, கொக்கரக்கோ கொக்கரக்கோ, நெறி திரும்பி பாராமல் ஓட்டம் முடித்தது. நன்றி. சரி, உங்களை யார் இப்படி எழுப்பி விடுறது? அம்மா. அம்மா? அது என்ன இப்படி அம்மா? எத்தனை மணிக்கு எழுப்பி விடுவா அம்மா? 5 மணிக்கு. 5 மணிக்கு. சரி, சேவல் எத்தனை மணிக்கு கூவும்? 5 மணிக்கு. 4:30க்கெல்லாம் கூவ தொடங்கிடும் சேவல். என்ன அப்பதான் நீங்கள் எல்லாம் வச்ச மாதிரி நீங்க 5 மணிக்கு எழும்பலாம். அப்படியே சேவல் கூவா விட்ட இல்லை. அப்ப கோழியம் இருக்கு இருக்கு. அப்ப நாங்க சொல்லல. அச்சோ. சரி, கோழி முட்டை எடுத்து என்ன செய்வீங்க? அம்மா வைக்க சொன்ன இடத்துல வைப்பேன். ஓகே, அப்ப நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஏ, அம்மா தந்தாதான் சாப்பிடுவேன். ஓ, அம்மா தந்தா சாப்பிடுவீங்க. என்னவா சாப்பிடுவீங்களா? அவிச்சு சாப்பிடுவீங்களா, பொரிச்சு சாப்பிடுவீங்களா, எப்படி சாப்பிடுவீங்க? ரெண்டுமே. எது பிடிக்கும் பிள்ளைக்கு? அவிச்சு. அவிச்சு. சரி, என்ன சாப்பாடு பிடிக்கும்? மரக்கறி. மரக்கறி மட்டும் பிடிக்குமோ? என்னத்தோட சாப்பிட பிடிக்கும் மரக்கறி? பொன்னாங்கானி. பொன்னாங்கானி மட்டும் அம்மா வறுத்து தந்தா சாப்பிடுவீங்களா? அப்படியோ? சரி, ஓகே. பொன்னாங்கானியும் என்னத்தோட சாப்பிடுவீங்க? சோறு. சோறு. அதையும் பொன்னாங்கானி மட்டும்? கோவா வர. ஓ, வர எல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். பொன்னாங்கானி பிடிக்கும், கோவா வர, வறுத்து தர எல்லாமே எங்களுக்கு நிறைய பிடிக்கும் போல. சரி, நீங்க என்ன உதவி செய்து கொடுப்பீங்களா அம்மாக்கு? கையில சுடுதண்ணி எல்லாம் ஊத்தி நாங்கள் அழகா இருக்கிறோம். ஏன் சுடுதண்ணி ஊத்தினீங்க? அப்பா சுடுதண்ணி கொண்டு வந்தார். ஓகே. பண்ணிட்டேன். அடாடா, தவறுதெல்லாம் பட்டுட்டுது. நீங்க உடனே கையை வச்சுட்டீங்க போல அப்பா ஊத்தேக்க. சரி, ஓகே. வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போனது? போயில்ல. சின்ன சின்ன காயம் அப்படியே வீட்டை நின்றார். என்ன போட்ட நீங்களா? அப்ப மருந்தெல்லாம் வாங்கி ரெடியா வச்சிருக்கிறோம். சுடுதண்ணி ஊத்து வாங்கிட மகள், நாங்க போடுவோம் அப்படி என்று சொல்லி. சரி, அப்பா அம்மா நீங்கள் அண்ணா எங்க எல்லாம் போயிருக்கிறீங்க? ஓகே. வேற? பீச். பீச்சுக்கு போய் என்ன செய்வீங்க? பீச்சுக்கு போய் நீந்துறேன். ஓகே. வேற? யாரா நீந்துவீங்க? அண்ணா, நான், அப்பா. அப்பா. அப்பா அதானே. உங்களை மண்ணாவே தனியா கடலுக்கு இறக்கி விடுவினமோ? இல்லை. தனியாக போவீங்களா கடலுக்கு? இல்லை, அப்படி நாங்கள் போகவும் கூடாது. என்ன, அப்பாவோட தான் போகணும். அதே நேரம் என்ன தூரமும். அதோட நான் முந்தைய இருக்கா நர்சரியில இருக்க பீச்சு போய்க்க மச்சாலோட போனேன். ஓகே. பெரிய மச்சாலோ குட்டி மச்சாலோ? பெரிய மச்சால். பெரிய மச்சால. பாப்பா பொறுப்பா பிள்ளைய கொண்டு வந்து கொடுத்துருப்பா அம்மாட்ட, அப்படித்தானே? ஓகே. எனக்கு இப்போ பேச்சு பேசுறீங்களோ? என்ன பேச்சு? சித்திரை புத்தாண்டு பற்றி. சித்திரை புத்தாண்டு பற்றி பேசுங்க பாப்பம். அனைவருக்கும் வணக்கம். சித்திரை புத்தாண்டு பொது வருட பிறப்பு சித்திரை மாதம் கொண்டாடப்படும். பொது வருட பிறப்புக்கு பெற்றோரிடம் ஆசீர்வாதம் பெறுவோம். பொது வருட பிறப்பன்று வீட்டை சுத்தம் செய்வோம். பொது வருட பிறப்பன்று மாவிலை கட்டுவோம். பொது வருட பிறப்பன்று கைவிசேடம் பெறுவோம். பொது வருட பிறப்பன்று கோலமிடுவோம். நன்றி. ஓகே. இவெல்லாம் வீட்டை யார் செய்யறது? அம்மா, நான், அப்பா. ஓகே. அண்ணா விட்டாச்சு. கை விசேஷம் யார்கிட்ட வாங்குவீங்க? பெற்றோரிடம். பெற்றோரிடம். பெரியோரிடம். சரி, நீங்கள் யார்கிட்ட வாங்குவீங்க? பெரியோரிடம், பெற்றோரிடம். நான் கேட்குறேன், அம்மா அப்பா அப்படின்னா யார்கிட்ட வாங்குவீங்க? அம்மாட்டையும் அப்பாட்டையும். அம்மாட்டையும் அப்பாட்டையும் மட்டும்தான் வாங்குவீங்க? 2 தடவை. பேருந்து தாத்தா பாட்டி. ஓகே. பேருந்து தாத்தா பாட்டி. கை விசேஷத்துக்கு தர காசு என்ன செய்வீங்க? உண்டியலுக்கு வரும். ஓகே. எவ்வளோ உண்டியலுக்கு சேர்த்துட்டீங்களா இப்போ காசு? என்ன இல்லை. சரி, உண்டியல் நிறைஞ்சிட்டு வைப்பேன் மேன். என்ன செய்வீங்க உண்டியல் நிறைஞ்சு முடிய? பர்த்டேக்கு அல்லது பேங்குக்கு உடைப்பேன்.
ஓகே, நாங்கள் வந்து உண்டியலை உடைச்சிட்டு பேங்குக்குள்ளே கொண்டே போடுவோம். என்ன காசை நாங்கள் என்ன செய்யணும், சேமிச்சு ஓகே வைக்கணும். நாங்கள் வேறு எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது. சரியோ லிதுசா? ஓகே, மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். லிதுசா வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டுக்கிறோம். மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். லிதுசா குட்டி எங்களோட அழகாக கதைச்சு கொண்டிருக்கிறா. லிதுசா ஓகே, எனக்கு வேறு என்ன பாட்டு பிள்ளைக்கு தெரியும்? ஆடப்பெற்றி. அப்போ உங்களோட ஆட்டை பார்த்து நீங்கள் பாட்டு பாடுறீங்களோ? ஆ, என்ன பேர் வச்சிருக்கிறீங்க உங்களோட ஆட்டுக்கு? சின்ன ஆட்டுக்கு மேரி. ஓகே, மற்றதுக்கு தெரியாது. சரி, யாருக்கு அது மேரியில விருப்பம்? அம்மாவுக்கு, அண்ணாக்கு, எனக்கு, அப்பாவுக்கு. ஓகே, 4 பேருக்கும் அந்த மேரியில விருப்பம். சரி, ஓகே, இப்போ எனக்கு ஆட்டை பற்றி பாட்டு பாடுங்க பாப்பம். அனைவருக்கும் வணக்கம். மாடு குளிரை போக்க கம்புளியம் குடிக்க பாலும் நமக்கெல்லாம் அளிக்கும் நல்ல மிருகம் இது, அண்டி பிழைக்கும் நம்ம இது. ஓகே, உங்களோட ஆடு என்ன சாப்பாடு சாப்பிடும்? புல். புல் இலையெல்லாம் சாப்பிட மாட்டார் உங்களுடைய ஆடு. யார் ஆட்டுக்கு சாப்பாடு போடுறது? அம்மா. அம்மா, எல்லாமே அம்மா தான். அப்ப வீட்டை எல்லா வேலையும் அப்பா கடைக்கு போயிடுவார். ஆனா இலையில பிச்சு போடுறது நீங்க தான் பிச்சு போடுவீங்க இலையில. அது மட்டும்தான் அம்மாவுக்கு செய்து கொடுக்குற வேலை போல். அப்படியோ? சரி, அண்ணா என்ன உதவி செய்து கொடுப்பாரு அம்மாவுக்கு? அண்ணா கூட்டுவார். முத்தமெல்லாம் கூட்டுவார் அண்ணா. முத்தம் அண்ணா. ஓகே, வீட்டுக்குள்ள கூட்டுறது நீங்கள். மற்றபடி அம்மா எல்லாம் சமைச்சு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் தருவா. உங்களுடைய என்ன சாப்பாடு டேஸ்ட்டாக செய்வா? என்ன கடலை. கடலையில் என்ன செய்கிறவா உங்களுடைய அம்மா? கடலையில வெண்டைக்கு ஏதோ ஒன்று போட்டு செஞ்சுவா. ஏதோ ஒன்று விதம் விதமாக எல்லாம் போட்டு டேஸ்ட்டாக செய்து தருவா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டில் தருவா. பதால் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியோ? இனிப்பு பிடிக்குமா உரைப்பு பிடிக்குமா உங்களுக்கு? உரைப்பு. அது நிறைய குழம்பு விட்டு சாப்பிடுவீங்க, சோறும் குழம்பும். ஓகே, இனிப்பு பிடிக்காது. ஏன் பிடிக்காது இனிப்பு? இனிப்பு கொஞ்சம் தான் பிடிக்கும். கொஞ்சம் தான் பிடிக்கும். அப்போ சாக்லேட்னா இவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவீங்க? கொஞ்சம் கொஞ்சம். எல்லாமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான். அப்போ மாங்காய் உப்பு தூள் எல்லாம் போட்டு சாப்பிடுவீங்க. யாரோட சேர்ந்து சாப்பிடுவீங்க? மச்சான். 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 ஓ, மச்சாள். மச்சாளுக்கு என்ன பேர்? நிசா மச்சான், லசி மச்சான். ஓகே, யார்கிட்ட விட்டு மாங்காயை சாப்பிட்றீங்க பிடுங்கி? எங்களோட விட்ட மாங்காய் வைக்கிறேன். அடடா, உங்களோட விட்ட இருக்குது. ஆனால் திருட்டு மாங்காய் டேஸ்ட்டாம் தெரியுமா? அடியும் வாங்கணும், மாங்காயும் டேஸ்ட்டாக இருக்குமா? படிக்கிற காலத்துலலாம் கொஞ்சம் வளர்ந்து முடியும் நாங்கள் களவா பிடிங்க சாப்பிடலாம். என்ன மாங்காயை மட்டும். சரியா? ஓகே, லிதுசா கோயிலுக்கு போவீங்களோ? எந்த கோயிலுக்கு போவீங்க? மருதடி. மருதடி பிள்ளையார் கோயிலுக்கோ? மானிப்பாய். மானிப்பாய் மருதடி பிள்ளையார் கோயில் தானே. யாரோட வருவீங்க சங்கானையில இருந்து மருதடிக்கு? சண்டிலிப்பாயில இருந்து அம்மாவோடையும் அண்ணாவோடைய நானும். ஓகே, சண்டிலிப்பாயில் ஒரு அம்மன் கோயில் இருக்குல்ல? என்ன அம்மன் கோயில் இருக்கு? தெரியாது. சீரணி அம்மன். என்ன போயில அங்க? எந்த கடவுள் உங்களுக்கு நிறைய பிடிக்கும்? சிவபெருமான், பிள்ளையார், முருகன், லட்சுமி. லக்ஷ்மி. சரி, ஏன் சிவனை பிடிக்கும்? சிவன் இரக்கமுள்ளவர், பிறை. ஓகே, சிவன். பிள்ளையார் மோதகம் நிறைய பிடிக்குமோ? அப்பயும் பிள்ளையார பிடிக்கும். பிள்ளையார சாணகத்துல பிடிச்சு செய்யறது. ஓகே, எங்களுக்கு இலகுவாக வந்து நாங்கள் பிள்ளையார அடையலாம். என்ன டக்குன்னு ஒரு சாணத்தில் பிடிச்சு என்ன குத்துறது மேலே? அருகம்புல். அருகம்புல். சரி, சாணகம் அல்லது மற்ற எண்ணத்தில் செய்யலாம் பிள்ளையார்? மஞ்சளோ இல்லை, மஞ்சள் தான். என்ன மஞ்சள்லேயும் பிடிக்கலாம், சாணியிலையும் பிடிச்சிட்டு நாங்கள் மேலே ஒரு அருகம்புல்ல வச்சு விட்டோம் அப்படின்னா பிள்ளையாரப்பா வந்துடுவார். சரி, என்னத்துக்கெல்லாம் நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வைப்பீங்க வீட்டை? நவராத்திரி. ஓகே, வேறு?
தைப்பொங்கலுக்கு, ஓகே புது வருட பிறப்புக்கு, ஓகே. நிறைகுடம் வைக்கிற எல்லாத்துக்கும் நாங்க என்ன செய்யணும்? பிள்ளையார் அப்பாவை பிடிச்சு வைப்போம். வீட்டை நடக்கிற சுப காரியங்கள் அனைத்துக்கும் நாங்கள் பிள்ளையார் பிடித்து பிள்ளையாரை பிடிச்சு வைப்போம் கட்டாயம். ஏதாச்சும் விளையாட்டு தொடங்கும் போது கூட பிள்ளையார் தான் முதலாவது கும்பிட்டு போவோம். ஓ, எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன செய்யணும்? பிள்ளையாரை பார்த்தா கும்பிட்டுட்டு நாங்க போகணும். சரி, முருகனை ஏன் பிடிக்கும்? முருகன் வேல் உண்டு. ஓகே. முருகன் வாகனம் மயில். ஓகே. முருகன் என்ன இதுல மயில் உண்டு. ஓ, அப்ப அதால எங்களுக்கு முருகனை பிடிக்கும். முருகன் யார் தெரியுமோ? கோவக்காரன், சரியான கோவக்காரன். என்ன, அப்பா அம்மாவோடய கோவிச்சு கொண்டு ஓடினவர். அப்படி கோவிச்சு கொண்டு போகலாமா நாங்கள்? இல்லை. என்ன, அப்ப அவ்வளவுக்கு கோபம் உள்ளவர் தான் முருகன். ஆனா பிள்ளையார் அப்படி இல்லை. முருகனும் பிள்ளையாரும் மாற்ற பிள்ளைகள். சிவபெருமானே உமாதேவியார். சரி, லக்குமி ஏன் பிடிக்கும்? லட்சுமி உங்களுக்கு செல்வத்தை தரதால லக்குமியை நிறைய பிடிக்கும், அப்படித்தானே? சரி. ஓ, கல்வி யார் தாரது? கல்வி சரஸ்வதி. சரஸ்வதி. வீரம்? வீரம் துர்கா. துர்கா. என்ன, சரி, இவை 3 பேர் இருந்தா நாங்கள் என்ன செய்யறோம்? நவராத்திரி என்று கொண்டாடுறோம். சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட அழகா லிதுசா கதைச்சிருக்கிறா. நாளைக்கு மற்ற 2 குட்டீஸும் என்னோட கதைக்க போயினோம். தொடர்ந்து டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.